ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம பேச போகிற வீடியோ, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுடைய தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன தடைகள் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் எப்போ நம்ம வாங்குறது, அதாவது கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன், ஆனால் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேச போகிறோம். அதாவது நல்லா நீங்கள் கவனிங்க. டென்டேட்டிவாக நமக்கு வந்து மே 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மேபி ஓப்பன் ஆகலாம். சரியா? எதுக்குன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு மேபி ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆன உடனே நம்ம ஆளுங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் என்ன பண்ணோம், அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போவீங்க. தயவுசெய்து அப்படி போகாதீங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம சேனல்லேருந்து என்ன பண்ணுவோம், டெமோ வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த 12th மார்க் ஷீட், அதாவது டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிசியை நீங்கள் வாங்கணும். அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து எப்போ நீங்கள் வாங்க போகிறீங்களோ அப்போ தான் அந்த டிசியும் கொடுப்பாங்க. இந்த டிசி வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் போய் இ சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து டிசி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டிசி கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவோட டிசி கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டிசி, அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பாட்டியோட டிசி வந்து கேட்பாங்க. டிசி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விஓட்ட என்ன பண்ணலாம் சொல்லுதா, எழுதி சைன் வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் இவங்களாம் படிக்கல, ஸ்கூலுக்கே போகலை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி சைன் வாங்கி என்ன பண்ணலாம் கொடுத்துலாம். மொத்தம் 6 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இது அவசியம். உங்கள் வீட்டில் ஏற்கனவே அண்ணனோ இல்லை அக்காவோ யாரோ இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கவே இல்லை, ஆனால் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்போ நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள என்னன்னா ஒரு டவுட் இருக்கலாம். சரியா? நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதாவது அவங்க வந்து வாங்கவே இல்லை, இதுக்கு மேலே வாங்கி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலை வாய்ப்புகளுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வாங்காதது அது அவங்க தப்பு. ஆனால் செகண்ட் பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வாங்க முடியாது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க. ஒருவேளை அவங்க டிப்ளமோ படிச்சுக்கலாம். மேபி டிப்ளமோ படிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன டிகிரிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எலிஜிபிளாக இருக்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. முதல் தடை வந்து இதுதான் இருக்கும். வீட்டில் யாராவது டிப்ளமோ படிச்சிருப்பாங்க, அதாவது டிப்ளமோ படிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஓட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இ சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட டிசி என்கிட்ட இல்லை சார், என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்பா அம்மாவோட டிசி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லெட்ரு எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம்னா விஓட்ட சைன் வாங்கி அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிஃபோர் கவுன்சிலிங்கே நீங்கள் வாங்கிடணும். வாங்கினா தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புக்கு. அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதை தெளிவாக தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே போய் என்ன பண்ண குமிஞ்சு அப்ளை பண்ணாங்க. நமக்கு 1 மாதத்துக்கிட்ட என்ன சொல்லுவோம்னா டைம் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கள், புரிஞ்சுக்குங்க. முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், அதனால் இதை தெளிவாக தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு விஷயம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? அந்த டைம் வந்து நீங்கள் எந்த காலேஜும் போட முடியாது உங்களால். அதனால உங்களுக்கு பரிச்சயமான ஏதாவது ஒரு காலேஜை கூட நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அது இ சேவை மையத்தில் சொல்லுவாங்க. சரியா? அதனால தயவுசெய்து பிஃபோர் கவுன்சிலிங் நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பிஃபோர் கவுன்சிலிங் நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம கையில் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கும். சரியா? அப்போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க வேணாம். கொடுக்காம போஸ்ட் கிராஜுவேட் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா போன தடவை என்ன ஒரு குழப்பம் ஆச்சு அப்படின்னா, சார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்குது, எனக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சி இந்த கேட்டகரியில் நான் வரேன், அப்போ எனக்கு வந்து அதுலேருந்து 60,000 வந்துடும், இதுலேருந்து ஒரு 25,000 வந்துடும், மொத்தம் 85,000 கிடைக்கல சார். நல்லது தானே சார்? அப்படி கிடையவே கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வரும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டையும் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிசி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லேயே நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நோன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் நீங்கள் தயவுசெய்து கொடுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு, அதாவது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பில் 25,000 தான் கிடைக்கும், ஆனால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் 60,000 கிடைக்கும். அப்போ
சில பசங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் காலேஜுக்கும் எலிஜிபிளாக இருந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் மட்டும்தான் அலகேட் ஆச்சு. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தெளிவாக நான் சொல்கிறேன் சரியா. இந்த மாதிரி வீடியோலாம் தயவு செய்து யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் சொல்லி என்ன புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நிறையா பசங்க சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் சேனலை நான் முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் நான் தெரிஞ்சிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி இப்போ காலேஜ் படிச்சிருக்க பசங்களாம் சொல்கிறாங்க. அதனால் என்னோட வியூஸ்க்காக நான் சொல்லவே இல்லை சரியா. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அனுபவத்திலேருந்து நம்ம சொல்கிறோம். பசங்க ஏற்கனவே சொன்ன விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் சரியா. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் புதுமையாக இருந்துச்சு அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.